ஹாய், இன்றைக்கி கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஆஃப் கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா மேல் தோல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ கருணக்கிழங்கு ஒரு பேனில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. இது ஒரு அரை வேக்காடு அல்லது 3/4 வேக்காடுக்கு கொஞ்சம் கம்மியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நடுப்புற ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து கிண்டி கிண்டி விடுங்க. அப்போ தான் ஓரலாக எல்லா கருணக்கிழங்குமே அழகாக வெந்து வரும். முக்கால் வேக்காடுக்கு கம்மியாக நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருணக்கிழங்கு பீசஸை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணியை வடித்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருணக்கிழங்கு பீசஸில் வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள். இதிலே வந்து மிளகாய்த்தூள் ப்ளஸ் மல்லித்தூள் ஆட் பண்ணி தான் அரைச்சி எடுத்துன்னு வருவாங்க. அதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது 2 ஆட் பண்ண வேண்டாம். இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா பிசிறி வச்சுக்கலாம். இதை போல் எல்லா பீசஸ்லேயும் வந்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பீசஸ்லேயும் நல்லா கலந்து விட்டுருக்கணும். ஒரு பீசஸ் விடாமல் இந்த மாதிரி மசாஜ் பீசஸ் மேலே மசாலா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. மசாலா பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ப்ளஸ் மிளகாய்த்தூள், குழம்பு மசாலாவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசிறி விட்டுக்கோங்க. ஒரு கிழங்கை போல் எல்லாத்துலேயும் பிசிறி விடணும். இந்த மாதிரி நல்லா பிசிறி விடணும். ஒரு 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 பீசஸாக எடுத்து இந்த மாதிரி இப்படி 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 பிசிறி விட்டிங்கன்னா நல்லா ஊறும். இந்த மாதிரி பிசிறி விடுங்க. ஓகே, நான் எல்லா பீசஸ்லேயும் பிசிறி வச்சுட்டேன். இந்த மாதிரி மசாலாவை தடவி ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 10 minutes போல் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 15 minutesக்கு அப்புறம் பவுல்லேருந்து 4 பீசஸை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய பீசஸ் வந்து 4. இது வந்து பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. 2 பீசஸ் வந்து எனக்கு ஒரு 8 month பேபி இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போது எப்படி வந்து ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன். இதை வந்து 2 விதமாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் வறுக்கிற மாதிரியும் வறுக்கலாம். ஆனால் நான் இப்போ அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. என்னோடய கிட்டுக்கு நான் கொடுக்கறதால நான் வந்து தோசைக்கல்லை தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன், கொஞ்சமாக ஆயில் விட்டு. ஓகே, தோசைக்கல் காஞ்சிட்ருக்குங்க. நல்லா காஞ்சி லைட்டாக புகை வர மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில். நான் குக் பண்ணுறதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா வேர்க்கடலை எண்ணெய் தான். என்னோடய கிட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதால நான் வந்து வேர்க்கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த குக்கிங் ஆயில் ஓகேவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
இந்த கருணக்கிழங்கு பீசஸை வந்து தோசைக்கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். மூணு பீசஸ் மட்டும் போதுங்க. ஸோ 2 பீசஸ் வந்து என்னோடய கிட்டுக்கு ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆயில் விட்டுக்கிறேன், ரொம்ப விடக்கூடாது பேபி கொடுக்கறதால. இந்த 3 பீசஸில் நீங்கள் நிறைய ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது ஆல்ரெடி குக் ஆனதால் வெந்துடும். ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். உங்கள் கிட்டு எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் கிட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியா இருந்தால். என்னோடய கிட்டு இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம் கிட்டுக்கு கொடுக்கும்போது. ஓகேங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே லைட்டாக திருப்பி போட்டுட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். கருணக்கிழங்கு ஃப்ரையை வந்து பேன்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து கிட்ஸுக்கு, பேபிக்கு 7 மந்த் பேபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் மசாலா ஆட் பண்ணும்போது உங்கள் பேபி எவ்வளோ காரம் எடுத்துப்பாங்களோ அந்த அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஹாட் வாட்டர் விட்டு நல்லா மசிச்சு கொடுக்கணும். இந்த ஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் கொடுத்தா போதும், அதிகமாக கொடுக்க வேண்டாம். இந்த ஃப்ரையை வந்து நீங்கள் சளி பிடிச்சிட்டு இருக்கும்போது ரச சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து சளி பிரச்சனை இல்லாமல் இருக்கும்.